குஜராத் மாநிலம் வந்து லுனாவாங்கிற இடத்துல வந்து ஒரு படிக்கும் மாணவி வந்து நூரா அப்படிங்கிற ஒரு மாணவி படிக்கிறாங்க. முதலிடம் குஜராத் மாநிலத்தில் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. அவங்க வந்து வேண்டுமென்றே வந்து முஸ்லீம்ங்கிற மாணவிங்கிறதால புறக்கணிக்கப்பட்டு அவர்களுக்கான உரிய கௌரவத்தை வந்து தவிர்த்து 2ஆம் 3ஆம் 4ஆம் இடத்த இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாணவி வந்து திட்டமிட்டு குஜராத்தினுடைய அந்த வன்மம் ரீதியாக இஸ்லாமியோஃபோபியா உடைய வன்மம் முன்னிட்டு இதை வந்து என்ன நினைக்கிறாங்க, புறக்கணிப்பு செஞ்சுருக்கிறாங்க. பள்ளி நிர்வாகம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்றைக்கி வந்து அவங்க வந்து பள்ளிக்கு வரவில்லை அப்படின்னு. மாநில தரப்பில் வந்து அப்படி இல்லை. அவங்க வந்து அவரோட தந்தை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து காலகாலமாக வந்து எங்களுடைய ஜென்ரேஷன் இங்கே இருக்கிறோம். குறிப்பாக சொல்ல போகணுன்னா எங்களுடைய தாத்தா வந்து சுதந்திர போராட்ட தியாகி. எந்த அளவுக்கு பாருங்கள். அப்போது அங்கே அது மாதிரியான புறக்கணிப்பு தான் வந்து அங்கே நிகழ்ந்திருக்கு. இந்த இடத்துல வந்து தந்தையோட அவங்களுடைய மகள், அந்த தந்தை அந்த புறக்கணிக்கப்பட்ட அந்த மாணவியினுடைய புகைப்படம் வந்து இங்கே நம்ம போடுறோம். அப்போது இது இவங்க தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து நாங்கள் இதை வந்து என்னமோ தனிமையில் உணர்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய அந்த வார்த்தைகள் வந்து எவ்வளோ ஒரு வெயிட்டானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடிஞ்சு. நம்ம ஒரு ஆர்டிக்கல் நம்ம இதுக்கு கீழே நம்ம போடுறோம். அது நீங்கள் படிச்சிங்கனாவே எல்லாமே தெரியும். பள்ளி நிர்வாகம் சொன்னதாக இருந்தாலும் சரி, அந்த மாணவியினுடைய தந்தை பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையும் அங்கே குறிப்பிட்றோம். அன்றைக்கி வரல, எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அதாவது இனி வரக்கூடிய வந்து ஜனவரி 15 குடியரசு தினத்து அன்றைக்கி நாங்கள் வந்து கௌரவிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திட்டமிட்டு புறக்கணித்த இந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஜனவரி 15 குடியரசு தினத்து அன்றைக்கி நாங்கள் மறந்துட்டோம் அப்படின்னு. இது பொறுப்பற்ற செயலுங்கிறத விட இது வேண்டுமென்றே இவங்க வந்து ஒரு தயாரிப்பு முன்னெடுத்து வச்சு ஒரு பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான் இப்போ நமக்கு தெரியப்படுது. அப்போது இந்த குஜராத்தில் நடந்த இந்த மாணவிக்கு நடந்த இந்த அவமரியாதை, இது அவங்க நம்ம சைட்லேருந்து அப்படித்தான் பார்க்குறோம். அவங்க வந்து வேண்டுமென்றே வந்து இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நீதியை வந்து கிடைக்கும் பட்சத்தில் அந்த பள்ளி நிர்வாகத்தை வந்து நடவடிக்கை எடுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு பள்ளிக்கு வந்து ஒரு மாணவிங்கிறது வந்து என்னன்னு கேட்டால், ஒரு கௌரவத்தையும் ஒரு படிப்பில் ரீதியாக அந்த அந்தஸ்தையும் ஒரு மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாணவி வந்து அந்த மாணவி வந்து ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு புறக்கணிப்பு செய்யப்பட்டிருக்குங்கிறது ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். அதுவும் இந்த ஜனநாயக நாட்டில் அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான ஒரு துயரமான ஒரு சம்பவம் தான். இந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது சில டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். பள்ளியோடைய பேர் வந்து என்னென்னு கேட்டால் கேடி பட்டேல் ஸ்மிருதி வித்யாலயா அப்படிங்கிற பள்ளி நிர்வாகம். லுனாவா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பள்ளி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த குஜராத்தினுடைய இந்த பழைய அந்த வன்மம் வந்து தொடருது அப்படிங்கிறது தான் இது மூலிமா நம்ம பார்க்கப்படுது. இஸ்லாமியோஃபோபியாங்கிறது தெளிவாக இந்த இடத்துல நம்ம அதை பார்க்க முடியும். அதுக்காக வந்து இது இருக்கிற நிறைய பேருக்கு கண்டனத்தை தெரிவிக்கணும். மற்ற நபர்களும் இதுக்காக என்ன பண்ணணும், குரல் கொடுக்கணும். இதே மாதிரி வீடியோக்களையும் மற்ற நபர்கள் தன்னிச்சையாக முன் வந்து அதை பதிவு செய்யணும். இல்லாட்டி இந்த வீடியோக்களையும் அனைவருக்கும் பகிர்ந்து இந்த சேனலை வந்து என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய கருத்துக்களை வந்து இது என்னென்னா இந்த டாபிக் மூலியமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஏதாவது இந்த பதிவில் ஏதாவது ஒரு நிறைகுறைகள் இருந்தாலும் பதிவு செய்யுங்க.